வணக்கம். நம்ம இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் நெப்போலியன் ஹில் எழுதின புத்தகத்த பத்தி படிச்சுட்டு இருக்கேன் சொன்னேன் இல்லைங்களா? அதில சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட அந்த சக்சஸ்க்கு இல்ல நம்மளோட அவரோட இல்ல, நம்ம பொதுவாவே வெற்றியாளர்களுக்கு ஒரு 13 ஸ்டெப்ஸ் தான் அவர் சொல்றாரு. 13 ஆ வழிமுறைகள்ல தான் வந்து கண்டிப்பா அவங்க தேவைப்படுற பணத்தையோ, இல்ல ஒரு வெற்றியாளனா போக வேண்டிய ஒரு இடத்த அடையிறதோ, அதுக்கு 13 படிக்கட்டுகள்னு சொல்றாரு. அதுல வந்து இப்ப நம்ம வந்து இந்த 7வதா பார்க்கறது வந்து, ஆ டிசிஷன் அப்படிங்கிறது. அதாவது முடிவு. ஆ முடிவு திறன். அதாவது ஒரு இந்த முடிவு எடுத்துட்டோம்னா அப்படிங்கிறத பத்தி. அதுல நெறைய ஆ தடைக்கற்கள் வரும். அதுக்கப்புறம் வந்து அத எப்படி முன்னோக்கி கொண்டு போறது, வெற்றிய நோக்கி எடுத்துட்டு போறதுன்னு நெறையா விதமா அலசணும். அதாவது நம்பளால ஆ ஒரு அ அவரு சொல்றாரு ஒரு பாயிண்ட் வரும். நம்மளால வந்து இனிமே இத வந்து சமாளிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு கூட போகலாம். ஆனா, விடாமுயற்சியா அந்த டிசிஷன்ல நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஒரு முடிவு எடுத்துட்டா, அந்த முடிவுலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றது வந்து இந்த ஃபெடெக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி, கொரியர் கம்பெனி அவர் எடுத்து பேசுறாரு. அது வந்து அவர் நெனச்ச காலத்துல அது ஏற்பாடு பண்ண காலத்துல வந்து நெறைய எதிரிகள். எல்லாருமே வந்து, "இல்ல, இல்ல முடியாது. இது வந்து அந்த கரெக்ட்டா கொண்டு போக முடியாது. இது டாக்குமெண்ட் செய்ய முடியாது." அப்படி இப்படின்லாம் சொல்றச்சே, அவர் கரெக்ட்டா வந்து எல்லாத்தையும் அவருக்கு முதல்ல வந்து உங்களுக்கு மூலதனம். அது கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த மூலதனம் கிடைச்சாலும், அதுக்கப்புறம் வந்து அவரோட ம் எதிரிகள், அந்த இதில வந்து போட்டியாளர்கள்லாம் இருக்கா இல்லைங்களா? அவங்க எத்தன முடியுமோ அத்தனைக்கு அவருக்கு கஷ்டத்த குடுக்குறாங்க. அ ஸோ நம்ப சிந்தனை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு புதுவிதமான எண்ணத்த நம்ப செயல்படுத்தணும்னு நெனச்சோம்னா, அது வந்து நம்ப கண்டிப்பா ஆ அதில வர தடையெல்லாம் வந்து தாண்டி முன்னுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிறது தான் இந்த டிசிஷன்ற இந்த சாப்டர்ல. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாரோட வாழ்க்கையிலுமே. ஏன்னா நம்ம நெறைய விஷயங்கள்ல இப்போ இது காதலா இருக்கட்டும், இல்ல நம்ம படிக்கணும்னு நெனைக்கிற படிப்புக்கு போறதா இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நெறையா இளைஞர்கள், நெறையா ஆம் மாணவர்கள், மாணவிகள் சொல்லுங்களேன். மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அ சில இடத்துல சேர்ந்துருவாங்க படிக்கிறதுக்குன்னு. ஆனா, அ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்டின்னா தெரியாது அப்டின்னுவாங்க. ஏன்னா ஒரு முடிவ நோக்கி அவங்க போல. அவங்க ஆ ஏதோ கிடைச்சத எடுத்துட்டு அப்படியே போறோம் அப்படின்ற மாரி. போற வழியில என்ன இருக்கோ அத பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களும் ஒரு இடத்துக்கு ஒரு நிலைய தட்டுவாங்க. இல்லன்னு சொல்லல போவாங்க. ஆனா ஒரு வெற்றியாளனா ஆகறதுக்கு வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு போறது. அதே மாரி சில காதலர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். இல்ல இந்த பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நெனைச்சவங்க, அதுக்காக நெறைய போராட்டங்கள் இருக்கும். நெறையா எதிர்ப்புகள் இருக்கும். அத எப்படி அவங்க சமாளிச்சு, அத நிஜமாவே ஒரு ஒரு வ வாழ்க்கையில கொண்டு வந்து அத ஆ செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே ஆ ஆ ஒரு எதிர்ப்பு இல்லாம எதுவுமே போகாது. ஆனா, நம்ம முடிவ எப்படி முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அத எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றியாளனையும், ஒரு சராசரி ஆளையும் வித்தியாசப்படுத்தி தர்றது. ஸோ, அதனால நம்ப முடிவ வேற யாரும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப நம்மளோட வெல் விஷர்ஸ் அது நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லியே, நெறையா பேர் வந்து நம்மள மட்டம் தட்டுவாங்க. இல்ல ஜோக்கா தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆயிடும்னா, அ பொதுவா நம்மளோட ஆழ் மனசுல போய் அது பதிஞ்சு, ஒரு தாழ்வு மனப்பான்மைய கொண்டு வந்துரும். ஸோ அதனால நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை ஊர்ல இருக்கிற அத்தன பேர்கிட்டயும் பேசி, கலந்து ஆலோசிக்கணுன்றது அவசியம் இல்ல. நமக்கான 1, 2 பேரோட வேணும்னா கலந்து ஆலோசிக்கலாம். இல்ல அத குறிச்சு நாமளே வந்து ஆ அ இது பண்ணலாமா? வேண்டாமாங்கிறத வந்து எப்படி எப்படி பண்ணலாம்? முறைப்படுத்தலாங்கிறத நாமளே வந்து அ ஆராயணுமே தவிர, கேட்கணும். நெறையா கேட்கணும் பேசுறத விட. ஸோ ஆழ்ந்து யோசிச்சு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல நம்ம முன்னுக்கு போறதுல குறிப்பா ஒரு ஒரு முனைப்பா இருக்கணுமே தவிர, எல்லார்கிட்டயும் சொன்னா கண்டிப்பா யாராவது ஒரு 10 பேர்ல 8 பேர் அத மட்டம் தட்டுவாங்க. அதுக்கப்புறம் அத குறித்து நமக்கே ஒரு
தாழ்வு மனப்பான்மையில என்ன பண்ணிடுவோம், வேண்டான்னு வச்சுருவோம். ஸோ உலகத்துல இந்த எழுத்தாளர் சொல்றாரு, உலகத்துல பல பேர நம்ம கேட்டு பார்த்தோம்னா, மத்தவங்களோட அ அ எண்ணங்கள கேட்டதுனாலயும், அவங்களோட ஒப்பீனியன கேட்டதுனாலயுமே நான் வந்து இத கைவிட்டுட்டேன். இல்ல இத நான் செய்யல. நான் பண்ணியிருக்க கூடாது. அப்படிங்கிறது நெறைய இடத்துல தோல்வியாளர்கள்ட்டேருந்து வந்த ஒரு பதிலா அவர் சொல்றார். அதனால முடிவு, ஒரு தீர்க்கமான முடிவு. அந்த முடிவ நோக்கி நம்ப நம்பளோட எண்ணங்கள வச்சு தான் போகணும். ஊர்பட்ட ஒப்பீனியன் கேட்டு, ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனுக்கும் கேட்டு நம்ப ஆடினோம்னா, எல்லா பக்கமும் நம்ம வந்து இழுபட்டு போயிடுவோம். நம்மளால செய்ய முடியாது. ஸோ வெற்றிக்கான 7வது படியா அவர் ஒரு தீர்க்கமான முடிவுன்னு சொல்றார். ஓகேங்களா?